இன்றைக்கி நம்ம பூ பறிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். கனகாமரத்தில் இருந்து ஆரம்பித்து ரோஸு, முல்லை, மல்லி எல்லாத்தையுமே பறிக்க போகிறோம். கூடவே ஜாதி பூவையும் பறிக்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ போடல. ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன். இப்போ திரும்ப நம்ம பூ பறிக்கிற வீடியோ, அது தவிர செடிகளை பற்றின கேரிங் வீடியோ எல்லாமே போடலாம். அதை தவிர இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டில் பறவைகள், மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கொஞ்சம் பெருசாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே சின்ன சின்ன வீடியோஸாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா முல்லைப்பூ, ஜாதிப்பூ இந்த ரெண்டத்தையுமே இன்றைக்கி கொஞ்சம் அளவு பறிக்க போகிறோம். இவங்க எல்லாருமே தரையிலேருந்து வரக்கூடியவங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் சைடில் டிச்சு தோண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரம் இந்த செடிகள் எல்லாத்தையுமே நம்ம எப்படியும் மாற்றி எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற செடிகள் எல்லாத்தையுமே ட்ரம்மில் எடுத்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸோ அது வருமா இல்லையா அப்படின்றது தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா ஜாதிப்பூவில் நிறைய பூக்கள் இருக்குது. பறிக்க முடியாத அளவுக்கு நல்லா நிறையவே இருக்குது. சரி இன்றைக்கி பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வீடியோ எடுத்து போட்டேன். அவ்வளோதான். இது தவிர இனி நம்மளோட செடிகளுக்கு உரங்கள் எல்லாமே போட வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். எப்போயுமே நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயம் பிடிக்கும். அது நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம், குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நம்ம விட்டுருப்போம். அப்படி நான் ஆரம்பித்து விட்ட ஒரு விஷயத்தை இப்போ கண்டினியூ பண்ணி வெற்றிகரமாக முடிக்க போகிறேங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோவையும் நான் போடுறேன். இப்போ பூக்கள் எல்லாமே ஓரளவுக்கு பறிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவை நான் இதோடய முடிச்சுக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு திவ்யா சத்யராஜ் சேனல் அண்ட் பை டு